வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகஸ்ட் 31 முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதம் முழுக்க பட்ஜெட் போட்ட அமௌண்ட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா எப்படி நான் செலவை சமாளித்தேன். 14,000 ரூபா நான் பட்ஜெட் போட்டு என்னோடய எக்ஸ்பென்ஸ் பார்த்திங்கன்னா 13,253 ரூபாக்குள்ளே முடிச்சாச்சு. ஸோ இது எப்படி இந்த மாதிரி செலவை போட்ட பட்ஜெட்டுக்குள்ளே கொண்டு வந்தேன் அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரே ஸ்லைடு இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்ல வர விஷயம் புரியும். ஏன்னா நான் ஒவ்வொரு செலவையும் சொல்லி அதை எப்படி சமாளித்தேங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு மாதமும் நம்ம ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் வீடியோ 31 அன்றைக்கோ 30 அன்றைக்கோ போடுவோம். நீங்களும் உங்களோட வீட்டுக்கு ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் போட்டிங்களா, சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மாதம் பட்ஜெட்டுக்குள்ளே வந்துச்சா, பட்ஜெட்டை எகிரிச்சாங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்படி நான் ஒவ்வொரு செலவுகளையும் சிக்கனமாக செய்கிறேன்னு சொல்லிட்டு நிறையா வீடியோ போட்டிருக்கேன். அதை நான் ஒரு பிளேலிஸ்ட்டாக போட்டிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு சேனல் பேஜ் போய் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா ஹவு டு ரெடியூஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. இந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செலவும் எப்படி குறைக்கிறதுங்கிற டிப்ஸ் இருக்கும். இபி பில்லை எப்படி குறைக்கலாம், பெட்ரோல் செலவை எப்படி குறைக்கலாம், மளிகை சாமானை குறைச்சி நம்ம தேவைப்படுற சாமானையும் வாங்கி குறைக்கிறதுக்கு என்ன வழி, கேஸை மிச்சம் பண்ணுறது எப்படி, சமையல் எண்ணெயை மிச்சம் பண்ணுறது எப்படி, காய்கறி செலவை எப்படி மேனேஜ் பண்ணணும், ஸ்நாக்ஸ் செலவை எப்படி மேனேஜ் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா செலவுகள் நம்ம அன்றாட நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய செலவுகளை எப்படி கட்டுப்பாடோடவும் நிறைவாகவும் செய்கிறது, பணத்தையும் மிச்சம் பண்ணலாங்கிறது தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க இந்த வீடியோஸ் எல்லாமே இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆகஸ்ட் 2024க்கான ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் நான் தயாரிச்சிட்டேன். ஸோ இந்த மாதம் எந்த விதமான செலவும் எனக்கு எக்ஸஸாக வரல. மெயினாக கிராசரி பார்த்திங்கன்னா 4,000 ரூபாய் நான் போட்டிருந்தேன். ஆக்சுவல் அமௌண்ட் எனக்கு செலவானதுன்னு பார்த்திங்கன்னா 3,765 ரூபா தான். நான் பார்த்திங்கன்னா கிராசரி ஷாப்பிங் வீடியோவில் இதை விட கொஞ்சம் கம்மியாக தான் ஆகிடுச்சு. கொஞ்சம் மிச்ச பணம் இருந்துச்சு. இருந்தாலுமே அந்த மிச்ச பணத்தை ஒரு தொகை மட்டும் நான் சீக்ரெட் சேவிங்ஸ்லேயோ மணி சேவிங் சேலஞ்ச்லேயோ போட்டுட்டு மிச்ச அமௌண்ட் எப்போதுமே இந்த கவரில் இருக்கும். ஏதாவது நமக்கு எக்ஸஸாக வரும். நம்ம என்ன தான் மேனேஜ் பண்ணி நம்ம லிஸ்ட்டு போட்டு வாங்கினாலும் ஏதாவது 1, 2, 3 சாமான் இடையில தீரும் இல்லை வாங்குகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எனக்கு பார்த்திங்கன்னா 3,765 ரூபா. அதில் எனக்கு மிச்சமானதுன்னு பார்த்திங்கன்னா 235 ரூபா. ஸோ இந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா மணி சேவிங் சேலஞ்சுக்கு நான் எடுத்து வச்சது போக அதெல்லாமே செலவு கணக்கில் தான் வரும். அது போக எனக்கு மிச்சமானதுன்னு பார்த்திங்கன்னா 235 ரூபா கிராசரி அமௌண்ட்டில் மிச்சமாச்சு. நான் போன மாதம் பார்த்திங்கன்னா 3,500 தான் போட்டிருந்தேன். செம விலை எல்லாமே ஏறி இருந்துச்சு. அதனால் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 4,000 ரூபா ஒதுக்கியிருந்தேன். அதில் எனக்கு 3,700 செலவாயிடுக்கு. பார்ப்போம், இந்த மாதமும் நான் 4,000 தான் போடலான்னு யோசிச்சுட்ருக்கேன். எல்லா கிராசரியோட ரேட்டும் பார்த்திங்கன்னா ஏறிடுச்சு. பால் 1,320 ரூபா. இதை நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம எடுத்து வைக்கிறதுனால அந்த அமௌண்ட் அப்படியே பால் காசு கட்டிடுவோம். அதில் பெருசாக அதில் மிச்சம்லாம் பண்ண முடியாது. காய்கறி பொறுத்த மட்டும் 1,000 ரூபா இந்த மாதம் எனக்கு எடுத்து வச்சேன். எனக்கு செலவானதுன்னு பார்த்திங்கன்னா 900 ரூபா. இந்த மாதம் முழுக்கவே பார்த்திங்கன்னா காய்கறி ரேட்டு செமையாக இருந்துச்சு. இந்த மாதம் நான் ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு தேவைப்படக்கூடிய காய்கறிகளை வாங்காமல் 2 நாளைக்கு ஒருக்க 3 நாளைக்கு ஒருக்க நானே போய் நடந்து போய் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அந்த மாதிரி பண்ணதுனால தான் எனக்கு 900 ரூபாயோட முடிஞ்சு. நான் 1 வீக்குக்கு தேவையானதை பல்காக வாங்கினேன் அப்படின்னா இந்த மாதம் பயங்கரமாக எனக்கு செலவாயிருக்கும். இன்னொன்று நான் நிறையா பிளான் பண்ணேன். எந்த காய்கறியோட ரேட்டு கூட இருக்கோ அது வாங்காமல் வாழைக்காய், கீரை, வெண்டைக்காய் இந்த மாதிரி ஐட்டங்கள், அதுக்கப்புறம் இந்த தட்டில் கூறு கட்டி விற்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நான் எடுத்து இந்த தடவை நான் ட்ரை பண்ணேன். இந்த தடவை நான் எப்போதும் வாங்கக்கூடிய அந்த வண்டி கடையிலையும் வாங்கினேன், பத்மாலையும் வாங்கினேன். அதே சமயம் சந்தைக்கும் ஒரு தடவை போனேன். ஸோ அதில் தான் பார்த்திங்கன்னா 10 ரூபா தட்டு, 20 ரூபா தட்டு ஃப்ரெஷ் காயாக இருந்துச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் சொல்லியிருந்தாங்க, ஏர்போர்ட் மார்க்கெட்டில் பாருங்கள் அங்கே நல்லா சீப்பாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அங்கே போனப்போ எனக்கு நல்லாவே எனக்கு மிச்சமாச்சு. ஸோ அதனால் இனிமேல் எவ்ரி வெனஸ்டே புதன்கிழமை போயிடலான்னு முடிவில் இருக்கேன். பார்ப்போம். ஸோ அதனால் எனக்கு ஒரு 100 ரூபா அதில் மிச்சமாச்சு. நான்வெஜ் 1,300 ரூபா எடுத்து வச்சுருந்தேன். எனக்கு 1,200 ரூபா தான் செலவாச்சு. 100 ரூபா அதில் மிச்சம். நான்வெஜ்ஜை பொறுத்த மட்டும் எங்கள் வீட்டில் எவ்வளவு சாப்பிடுவோங்கிறது எங்களுக்கு தெரியும்.
இப்போ வந்து 300 கிராம் மட்டன்னா அவ்வளோதான் வாங்குவோம். ஏன்னா அதுக்கு மேலே யாராலையுமே சாப்பிட முடியாது. அதுதான் சிக்கன்னா வந்து 3/4 கிலோ எடுத்தால் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஃபிஷ்ஷுனா எங்களுக்கு 1 கிலோ வாங்கினாலே கிட்டத்தட்ட 2 நாள் வரும். ஸோ இந்த மாதிரி நான்வெஜ்ஜை பொறுத்த மட்டும் எங்களுக்கு வேஸ்ட் பண்ணுறது பிடிக்காது. வயிறார சாப்பிடணும், அதனால் எங்களுக்கு அந்த அளவு தெரியும். அதனால் எனக்கு 1000 ரூபாய் 1200 இந்த ரேஞ்ச் தான் வந்து ஒவ்வொரு மாதமே வரும். ஸோ அதில் ஒரு 100 ரூபாய் மிச்சமாச்சு. கேஸ் வந்து இந்த மாதம் புக் பண்ணி வாங்கினோம். போன மாதம் வாங்கலை, அதுக்கு பதிலாக இந்த மாதம் கேஸ் புக் பண்ணி வாங்கினோம். ஸோ அதில் ஒரு 100 ரூபாய் மிச்சமாச்சு. 900 ரூபாய் இப்போ போடுறாங்க ரேட்டு. 850 870 அந்த ரேஞ்ச் தான் வருது. இவங்க எங்கள்கிட்ட 900 ரூபாய் வாங்குறாங்க. அந்த எப்போதுமே கொண்டாந்து வைக்கிற சார்ஜ் 30 ரூபாய் 50 ரூபா அவங்க இஷ்டத்துக்கு போடுவாங்க. சேர்த்து எனக்கு கரெக்டாக ரவுண்டாக 900 ரூபாய் வந்துச்சு. பெட்ரோல் வந்து எனக்கு இப்போ ஒரு 2-3 மாதமாக கொஞ்சம் கண்ட்ரோலாக கொண்டு வந்துட்டுருக்கேன். 1500 ரூபாய் நான் எடுத்து வச்சேன் பட்ஜெட்டில். எனக்கு 1400 போன மாதம் கொஞ்சம் நல்லாவே மிச்சம் பண்ணேன். இந்த மாதம் ஒரு 100 ரூபாய் தான் மிச்சம் பண்ண முடிஞ்சு. பெட்ரோல் பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு குறிப்பிட்ட பெட்ரோல் பங்க்கில் போட ஆரம்பிச்சேன்னா அதிலே தான் போடுறேன். அதில் எனக்கு மைலேஜ் கொடுக்குதுன்னு தெரிஞ்சுன்னா ரெகுலராக நம்ம அங்கே தான் போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் பெட்ரோல் பொறுத்த மட்டும் நான் வந்து எல்லா விஷயத்துக்கும் வண்டி எடுக்கிறத வந்து இப்போ கம்மி பண்ணிட்டேன். மோஸ்ட்லி நடந்து போகிறது பக்கத்து டிஸ்டன்ஸ்க்கு, ரொம்ப லார்ஜ் டிஸ்டன்ஸ் போனால் மட்டும்தான் வண்டி எடுக்கிறது. அந்த ஒரு டிப்பை ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் கூட நிறையா டிப்ஸ் சொல்லியிருக்கேன், பெட்ரோல் செலவை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு. அந்த வீடியோ இந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். அப்புறம் மெடிசன் எப்போதும் போல தான், அது 500 ரூபாய் எடுத்து வச்சு 400 ரூபாய் 100 ரூபாய் அதில் மிச்சமாச்சு. கேபிள் அந்த அமௌண்ட் நம்ம அப்படியே கட்டிடுவோம். இபி பில் பொறுத்த மட்டும் நான் போன மாதத்துக்கு முந்தின மாதமும் எடுத்து வச்ச அமௌண்ட் 1000 ரூபாய் 2000 ரூபாய் எடுத்து வச்சுருந்தேன். இந்த மாதம் கட்ட வேண்டியது எனக்கு கரெக்டாக 2000 ரூபாய் எடுத்து வச்சுருந்தேன். 1988 ரூபா வந்துச்சு பில்லு. கிட்டத்தட்ட 2000 ரூபான்னு வைங்களேன், ஒரு 12 ரூபா மிச்சமாச்சு. நான் ரொம்ப குறையும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு பரவாயில்ல, இதை தாண்டாமல் இருந்துச்சே சந்தோஷம். அதுக்கு போன மாதம்லாம் செம்மையாக வந்துருந்துச்சு. ஸ்நாக்ஸ்க்கு சரி, அதர்ஸ்க்குன்னு எடுத்து வச்ச 500 ரூபாயும் சரி, இது வந்து அப்படியே ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. ஸ்நாக்ஸ்க்கு இந்த மாதம் எனக்கு பெருசாக மிச்சம் பண்ண முடியல. எப்போதுமே அது செய்யவே முடியாத ஒரு விஷயம். ஸ்நாக்ஸ்க்கு வந்து மிச்சம் பண்ணவே முடியாது தான். அதர்ஸ்ன்னு பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா, இப்போ ரொம்ப எமர்ஜென்சியாக இப்போ ஹேர் கட் பண்ணுறது, இல்லை ஒரு சின்னதாக ஒரு முடியல ஒரு மருந்து வாங்குறது, பசங்களுக்கு ஒரு சிரப் வாங்குறது, இது இப்போ நான் மேலே சொல்லியிருக்கக்கூடிய செலவுகள் இல்லாமல் வேறு ஏதாவது செலவு வருது, ஒரு ஸ்டேஷ்னரி, ஒரு பென்சில், ஸ்கேல், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த அதர்ஸில் போட்டுருவேன். ஸோ அதுவும் அமௌண்ட்டுமே காலி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஃபினான்ஷியல் ஸ்கேனிங். ஸோ மொத்தமாக எனக்கு ஒரு 747 ரூபா வந்து இந்த மாத அமௌண்ட்லேருந்து எனக்கு மிச்சமாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் இந்த மாதத்துக்கான ஃபினான்ஷியல் ஸ்கேனிங். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் பண்ணிட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.